தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று. நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாய் இருக்கும் பொழுது தான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உலகம் அறிந்து கொள்ளும். உலகம் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று ஆண்டவர் தன் சிந்தை முழுவதை ஊற்றி சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்கள் அற்புதம் செய்வதினால், அடையாளங்களை நடப்பிப்பதினால், வியாதியை சொஸ்தமாக்கி மரித்தோரை எழுப்பி அற்புத அடையாளங்களை செய்வதினால் உலகம் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லலைங்க அவர். அதை காட்டிலும் மேலானது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் என் சீஷர் என்று உலகம் அறிந்து கொள்ளும். எல்லா சுபாவங்களை காட்டிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிற சுபாவமே அடிப்படையானது, மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அன்பை பார்க்க முடியுதா? குடும்பங்களில் அன்பை பார்க்க முடியுதா? சுபாவ அன்பே இல்லையே. அதான் கடைசி நாள் இப்படி இருக்குன்னு சொன்னார். சுபாவ அன்பு இல்லாதவர்களாய், தாய் தகப்பன்மாரை மதியாதவர்களாய் இல்லையா அப்படின்னு ஒரு லிஸ்டே போடுவாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் வரும். அதில் ஒன்று சுபாவ அன்பு இல்லாதவர்கள். அதுதான் இந்த காலங்க. கணவன் மனைவிக்கடி அன்பு இல்லையே. பிள்ளைகள் பெற்றோர் அன்பு தனிந்து போய்விட்டது. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், அற்புத அடையாளங்களை செய்வதனால் அல்ல, நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாய் இருப்பதினால் என் சீஷர் என்று உலகம் அறிந்து கொள்வார்கள். ஆகவே அந்த அன்பைத்தான் ஆண்டவர் கிறிஸ்தவத்துக்கு அஸ்திபாரமாகவே சொல்றாருங்க. இந்த நாளில் கர்த்தர் சொல்றாருங்க, ஆண்டவரின் அன்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவப்பிள்ளை எல்லா அன்பும் மாறி போயிருக்கும். சில அன்பு எதிராக வந்திருக்கும். கைவிட மாட்டேன்னு சொன்ன கைவிட்டு போயிருக்கலாம். உதவி செய்யறேன்னு சொன்ன உதவி செய்யாம போயிருக்கலாம். தகப்பனே தாயே பிள்ளைக்கு விரோதம் வந்திருக்கலாம். பிள்ளைகளே பெற்றோருக்கு விரோதம் வந்திருக்கலாம். உதவி பெற்றவனை எதிர்த்து வந்திருக்கலாம். அந்த தாங்க உலக அன்பு. அது மாயை, மறைந்து போகும். மாறாத ஒரே அன்பு, கடைசி வரை நமக்காக வரக்கூடிய அன்பு, அப்பன் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.